அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அடுத்து ஆலிமுத்துல்லாபில் தப்சீர் 17வது பக்கத்து. அத்தகதீபு பொய்ப்படுத்துவது. அஹ்லுல் கரியா அந்த ஊர்வாசிகள். பி ரசூலுல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய தூதர்களை அல்லாஹ்வுடைய தூதர்களை பொய்ப்படுத்துவதை பற்றி உள்ள பாடம். அரசலை அனுப்பி வைத்தார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள். ருசுலஹு சலாசத்த அவருடைய 3 தூதர்களை ஈசா அலைஹிஸ்ஸலாம் அனுப்பி வைத்தார்கள். 1வது யோஹன்னா, 2வது பூலுஸ், 3வது சம்உன் இந்த 3 தூதர்களை அனுப்பி வைத்தார்கள். இலா கரியத்தி அந்தாக்கியா ஊர்வாசிகளிடம் அனுப்பி வைத்தார்கள். பி அம்ரில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி. பி கட்டளை, அம்ருனா கட்டளை, பீகள் படின்னு வச்சுங்க. அல்லாஹ்வுடைய கட்டளையின்படி அந்த 3 தூதர்களை அனுப்பி வைத்தார்கள். ஃபசாரு அந்த 3 பேர் மாறினார்கள். ரசூலுல்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய தூதர்களாக மாறினார்கள். பி வாசித்தத்தி நபியும் அவருடைய இல்லாட்டி தங்களுடையன்னு அது சொல்லலாம், இல்லாட்டி அவர்களுடையன்னு சொல்லலாம். தங்களுடைய நபியுடைய உதவி கொண்டு துணையை கொண்டு அவர்கள் தூதுவர்களாக மாறினார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தங்களுடைய நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாசித்தாவுடன் துணையுடன் அவர்கள் தூதுவர்களாக மாறினார்கள். ஃபதஅவ் அழைத்தார்கள். அஹ்லுல் கரியத்தை அந்த ஊர்வாசிகள் அழைத்தார்கள். இலா தீனில்லாஹி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். தீனில்லாஹி தஆலா அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் பக்கம் அழைத்தார்கள். ஆமன ஈமான் கொண்டார். மலிக்கு மன்னர் ஈமான் கொண்டார். வ ஹாசியத்துஹு அவருடைய பரிவாரங்கள் ஈமான் கொண்டது. வ பக்கிய ஹாசியான்னா பொதுவாக அந்த ஏதாச்சும் ஒரு குறிப்பெடுப்போம் போது குர்ஆனில் ஓரத்தில் எழுதுவோம். அதுவும் ஹாசியா தான். ஆனால் இந்த ஸ்பெல்லிங்கான்னு தெரில. அப்போ அரசர் இருப்பார். அரசருக்கு சைடில் அமைச்சர்கள், காவலர்கள் நிறையா பேர் இருப்பாங்க. அவங்க தான் பரிவாரங்கள்னால் அரசரை சுற்றி இருக்கிறவங்க. ஆசியத்துன்னு அதுதான் அந்த பரிவாரங்கள். அவர்கள் ஈமான் கொண்டார்கள். பக்கிய மிச்சம் இருந்தார்கள். ஆஹரூன வேறு இடத்துல ஆஹிரூன படுத்திருக்கேன். பார்த்தே படித்தாலும் சில இடத்துல கவனக்குறைவாயிருது. பக்கிய ஆஹரூன வேறு சிலர்கள் மற்றவர்கள் மிச்சம் இருந்தார்கள். அது குஃப்ரின் மீது மிச்சம் இருந்தார்கள். அப்படின்னா ஈமான் கொள்ளலை, குஃப்ரிலேயே இருந்தார்கள். பக்கியாவுக்கு இருந்தார்கள், மிச்சம் இருந்தார்கள். அப்போ இருந்தார்கள் நம்ம சுச்சுவேஷன் வந்து அடுத்து வச்சுக்கலாம். கத்தபு பொய்ப்படுத்தினார்கள். ருசுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தூதுவர்களை பொய்ப்படுத்தினார்கள். சாஅமு பிஹிம் அவர்களை அபசகுனமாக பார்த்தார்கள். அபசகுனமாக கருதினார்கள். பிஹிம் அந்த தூதர்களை அபசகுனமாக கருதினார்கள். அவுகதகும் அவர்கள் அச்சுறுத்தினார்கள். ரஜ்மி கல்லெறிவதை கொண்டு, தஹ்ரீக்கி எரித்து விடுவதை கொண்டு அச்சுறுத்தினார்கள். எரிச்சிருவோம், இல்லாட்டி கல்லெடுத்து அடித்து கொன்றுவோம் அப்படின்ட்டு அச்சுறுத்தினார்கள். காலு அவர்கள் சொன்னார்கள், மா அன்தும் நீங்கள் இல்லை, இல்லா பசருன். ஓகே, இது முடிஞ்சு. அப்போ இதை பற்றி இப்போ இங்கே படித்ததை பற்றி ஆயத்தில் வருது. காலு அவர்கள் சொன்னார்கள், மா அன்தும் நீங்கள் இல்லை, இல்லா பசருன் மனிதர்களாக தவிர இல்லை, மிஸ்லுனா எங்களை போன்ற மனிதர்களாக தவிர நீங்கள் இல்லை. அவன் அஞ்சல ரஹ்மானு இறைவன் இறக்கி வைக்கவில்லை. மின் சைஇன் எதையும். அன்தும் நீங்கள் இல்லை, இல்லா தகுதிவன் பொய்ப்படுத்தக்கூடியவர்களாக தவிர நீங்கள் இல்லை. வமா அஞ்சல இறக்கி வைக்கவில்லை. ரஹ்மான் இறைவன் மின் சைஇன் எதையும் இறக்கி வைக்கவில்லை. நீங்கள் வந்து பொய்யர்களாக தான் இருக்கிறீங்க. அப்போ தூதர்களை அனுப்பி வைக்கல, வேதத்தை இறக்கி வைக்கல, இல்லாட்டி தூதர்களை இறக்கி வைக்கவில்லை. அந்த மாதிரி கூட அர்த்தம் வச்சுக்கலாம். காலு அவர்கள் சொன்னார்கள், ரப்புனா எங்களுடைய இறைவன் எவ்வளோ அறிவான். அப்போ இந்த தூதுவர்கள் சொன்னார்கள், அந்த 3 பேரும், எங்களுடைய இறைவன் எவ்வளோ அறிவான். இன்னும் நிச்சயமாக நாங்கள் இலைக்கும் உங்களிடம் முர்சலூன் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள் என்பதை எங்களுடைய இறைவன் அறிவான். வமா அலைனா எங்கள் மீது கடமை இல்லை. வமா இல்லை, அலைனா எங்கள் மீது இல்லைன்னா கடமை இல்லை. இல்லல் பலாகுல் முபீனு தெளிவாக எத்தி வைப்பதை தவிர எங்கள் மீது வேறு எந்த கடமையும் இல்லை. காலு அவர்கள் சொன்னார்கள், இன்னும் நிச்சயமாக நாங்கள் தையர்னா பிக்கும் உங்களை அபசகுனமாக பார்க்கிறோம். ல இன்லம் தன்தஹு நீங்கள் ஒதுங்கி கொள்ளாவிட்டால், ல நர்ஜு மன்னக்கும் உங்களை நாம் கல்லெறிவோம்.
வலய மஸ்ஸன்னக்கும் உங்களை பிடிக்கும் மின்னா எங்களுடைய புறத்திலிருந்து அதாபுன் அலீம் கடுமையான வேதனை பிடிக்கும். தன்தகு நிறைவு செய்யாவிட்டால், ஒதுங்கிக் கொள்ளாவிட்டால், தடுத்து கொள்ளாவிட்டால் அர்த்தம். காலு மேலும் அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், இந்த 3 தூதரும் சொன்னார்கள், இருக்கும் உங்களோட அபசகுனம் மாக்கும் உங்களோடு தான். துக்கிர்த்தும் நீங்கள் உபதேசிக்கப்பட்டதினாலா, அவ்வளோதாங்க இருக்கு. நீங்கள் உபதேசிக்கப்பட்டதினாலா அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. நம்மளா தப்சீர் கித்தாபில் பார்த்து மற்ற விவரம் தெரிஞ்சுக்கணும். குர்ஆன்லாம் சும்மா அப்படியெல்லாம் நீங்கள் தர்ஜுமா இருந்தாலும் சரி தான், அவங்களே தப்சீரை மெயின் பண்ணி தான் எழுதியிருப்பாங்க. அப்போ தர்ஜுமா சும்மா நீங்கள் அப்படியே எனக்கு குர்ஆனில் அர்த்தம் தெரியும், நான் அர்த்தம் வச்சுருவேன்லாம் குர்ஆனில் அர்த்தம் வைக்க முடியாது. தப்சீரை பார்த்தா தான் அர்த்தம் வைக்க முடியும். அப்போ சரியான விளக்கம் கிடைக்கும். துக்கிர்த்தம் நீங்கள் உபதேசிக்கப்பட்டதுனாலா இப்படிலாம் சொல்கிறீங்க, கல்லெறிஞ்சு கொள்ளுன்னு சொல்கிறீங்க, அபசகனம்னு சொல்கிறீங்க அப்படின்னு அங்கே போய் சேர்த்துக்கணும். பல் மாறாக அன்தும் நீங்கள் கவுமுன் முஸ்ரிஃபுன் வரம்பு மீறிய கூட்டத்தினர் அப்படின்னு அந்த 3 பேரும் தூதுவர்களும் சொன்னாங்க. அப்போ அந்த ஊர் மக்கள் வந்து எங்களை போல நீங்கள் மனுஷர் தான், நீங்கள் பொய் சொல்கிறீங்கன்னாங்க. இவங்க வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு பொய் சொல்கிற அவசியம்லாம் இல்லை, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் தான், நாங்கள் வந்து உங்கள்கிட்ட வந்து காசு பணத்துக்காண்டெல்லாம் வரல, எங்களுடைய தூதுத்துவத்தை எத்தி வைக்கிறது தான் உங்கள்கிட்ட நான் வந்திருக்கிறோம் அப்படின்னு இவங்க சொன்னாங்க. திரும்ப அந்த ஊர்வாசிங்க சொன்னாங்க, நீங்கள் வந்தது பின்னாடி ரொம்ப ஊரில் கெட்டது நடக்குது, பின்னாடி வரும் கெட்டது நடக்குது, நீங்கள் வந்து வந்த நேரமே சரியில்லை, நீங்கள் வந்து முசீது பிடிச்சவங்க, உங்களை அபசகனமாக பார்க்குறோம் அப்படின்னு, அதனால் கல்லெறிஞ்சு கொண்டுருவோம், இந்த மாதிரி வேலையை நிப்பாட்டிங்க, தூதுவர்னு சொல்லி அல்லாஹ் வணங்கலாம் சொல்லாதீங்க அப்படின்னாங்க. அதை பற்றி பின்னாடி வருது. அடுத்த பாரா தப்சீர். கால அஸ்ஹாபுல் கரியத்தி அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், ஐயுக சலாசத்து 3 நபர்களே, அன்தும் நீங்கள் இல்லை, இல்லா பசர் மிஸ்ருனா எங்களை போன்று மனிதர்களாக தவிர நீங்கள் இல்லை. ஃபலைச லக்கும் உங்களுக்கு இல்லை, மஜியத்தின் சிறப்பு இல்லை, ஹத்தா எந்த அளவுக்கு எனில் தஹத்தசு நீங்கள் சொந்தம் கொண்டாடுகிறீர்களே, பி ரிசாலத்தில்லாஹி அல்லா தாலாவுடைய தூதுவத்தை கொண்டு சொந்தம் கொண்டாடுகின்றீர்கள். தஹத்தசுனா குறிப்பாகதான் அர்த்தம். சொந்தம் கொண்டாடக்கூடிய சொந்தம் அல்லாஹுடைய தூதுத்துவத்தை சொந்தம் கொண்டாடுகின்ற அளவிற்கு உங்களுக்கு எந்த சிறப்பும் இல்லை. வமா அஞ்சல ரஹ்மான் இறைவன் இறக்கி வைக்கவில்லை, அலா அகதின் யாரின் மீதும் இன்னாசி மனிதர்களிலிருந்து, மின் சைஇன் எதையும், மிம்மா தத்தவுன நீங்கள் வாதிடுவதில் நின்றுந்தான், எதையும் இறைவன் வந்து மனிதர்கள் மீது இறக்கி வைக்கவில்லை. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்கிறீங்க, இப்படிப்பட்ட எதையும் இறைவன் வந்து இறக்கி வைக்கவில்லை, அப்போல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அவங்க அந்த ஊர்வாசிகள் சொன்னாங்க. வமா அன்தும் நீங்கள் இல்லை, இல்லா கதபத்துன் பொய்யரலாவை தவிர, யக்திபூன அலல்லாஹி தலா தாலாவின் மீது பொய் சொல்லக்கூடிய பொய்யரலாவை தவிர நீங்கள் இல்லை அப்படின்னு அந்த ஊர்வாசிகள் சொன்னாங்க. காலத்து ருசுலு அதற்கு அந்த ரசூல்மார்கள் சொன்னார்கள், ரப்புனா எங்களுடைய இறைவன் எவ்வளவு அறிவான், நிச்சயமாக நாங்கள் இலைக்கும் உங்களுக்கு எல்லாம் முர்சலுன் தூதர்களாக அனுப்பப்பட்டவர்கள், மின் இந்தில்லாஹி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து தூதுவர்களாக அனுப்பப்பட்டவர்கள், வலவுக்குன்னா நாங்கள் ஆகியிருந்தால் கதபத்தன் பொய்யர்களாக ஆகியிருந்தால், அழகி அந்த தூதுத்துவத்தின் மீது பொய்யர்களாக ஆகியிருந்தால், லன் தக்கம ஃபாயில் வந்து அது பழி வாங்குவான் அந்த இறைவன், அல்லாஹ் தான் ஃபாயில், லன் தக்கம பழி வாங்குவான், மின்னா லவ் வந்திருக்கனால அங்கே லாம் வந்திருக்கு, இன்தக்கம தான் அசல்ல, லவ் சர்த்து, இது வந்து ஜவாபு, பழி வாங்குவான், நாங்கள் பொய்யர்களாக ஆகியிருந்தால், இதுதான் ஜவாபு, லான்தக்கம அதனால் லாம் வந்திருக்கு, அல்லாஹ் வந்து பழி வாங்குவான், மின்னா எங்களை, அசத்தல் இன்திகாமி பழி வாங்குவதில் கடுமையானதை பழி வாங்குவான். அப்போ ரொம்ப அதிகமாக அல்லாஹ் வந்து பழி வாங்குவான். வமா அலைனா எங்கள் மீது இல்லை தப்லீகு பையினு தெளிவான எத்தி வைத்தலை தவிர எங்கள் மீது கடமை இல்லை. வமா அலைனா எங்கள் மீது கடமை இல்லை, பில் அதில்லத்தில் வாலிகத்தி தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு ஆதாரங்களை கொண்டு தெளிவாக எத்தி வைப்பதை தவிர வேறு எதுவும் எங்கள் மீது கடமை இல்லை. வலைச இல்லை ஃபி உஸ்இனா எங்களுடைய இஷ்டத்திலே,
இஜ்பாருக்கும் உங்களை நிர்பந்திப்பது. ஈமான் ஈமானின் மீது நிர்பந்திப்பது எங்களுடைய இஷ்டத்தில் இல்லை. அப்படின்னா எங்கள் இஷ்டத்துக்கு எங்கள் சக்தி இல்லைன்னு கூட வச்சுக்கலாம். எங்களுக்கு உங்களை ஈமான்ல உங்களை நிர்பந்திக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை. எங்களால் முடியாது. எங்களுக்கு அந்த அளவுக்கு ஆற்றலும் இல்லை. எங்கள் இஷ்டமும் இல்லை. அப்போ உசானாவுக்கு எங்கள் இஷ்டத்தில் லைஸ் லைஃப் உசினா எங்களுடைய இஷ்டத்தில். இல்லாட்டி உஸ்கனா அசலில் விசாலம்னு அர்த்தம். விசாலம்னா பெருசுன்னு அர்த்தம். அப்போ எங்கள் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய தீம். லைஸ் லைஃப் உசினா எங்களுடைய இஷ்டத்தில் இஜ்பாருக்கு உங்களை நிர்பந்திப்பது அல்ல ஈமான். ஈமான் என்பது எங்கள் இஷ்டத்தின்படி உங்களை நிர்பந்திக்க முடியாது. இன்காருக்கும் உங்களுடைய மறுப்பு இல்லை. லைஸ லைஸ எங்கே லைஸஃபி இது எங்கே வைக்கிறது? லைஸ இல்லை. இன்காருக்கும் உங்களுடைய மறுப்பு, அதை விட்டுருங்க. புதுசாக ஜும்லா ஆரம்பிக்குது. இன்காருக்கும் உங்களுடைய மறுப்பு லைஸ அது இல்லை. லி ஹஃபாயில் ஹக்கி சத்தியம் மறைந்திருப்பதின் காரணத்தினால் உங்களுடைய மறுப்பு இல்லை. இன்காருக்கும் உங்களுடைய மறுப்பாகிறது லைஸ அது இல்லை. முப்ததா லைஸ ஜும்லா ஹபரே. லைஸ அது இல்லை. லி ஹஃபாயில் ஹக்கி சத்தியம் மறைந்திருப்பதின் காரணத்திற்காக இல்லை. அப்படின்னா நீங்கள் மறுக்கிறீங்கல்ல, ஈமான் கொள்ள மாட்டேன்னு மறுக்கிறீங்கல்ல, அந்த மறுப்பு உங்களுக்கு உண்மை சத்தியம் என்னன்னு தெரியாமலாம் நீங்கள் மறுக்கலை. பல் மாறாக லி மஹ்லி இனாதிக்கும் உங்களுடைய அந்த ஈகோ, அந்த திமிரு, இல்லாட்டி அதுக்கு சரியான மொழிபெயர்ப்பு உண்மை என்னான்னு தெரிஞ்சு பிடிவாதம். உண்மை என்னான்னு தெரிஞ்சு அதை ஏற்றுக்காததுக்கு பேர் தான் பிடிவாதம். அப்போ பல் மாறாக லி மஹ்லி இனாதிக்கும் உங்களுடைய கலப்பற்ற உங்கள் பிடிவாதத்தின் காரணத்தினால்தான் நீங்கள் ஈமான் கொள்ளா உங்களுடைய இன்கார் இருக்கிறது, நீங்கள் மறுப்பது இருக்கிறது அப்படின்னு அர்த்தம் வச்சுக்கணும். கால அஹ்லுல் கரியா அந்த ஊர்வாசிகள் சொன்னார்கள், என்ன நிச்சயமாக நாங்கள் அம்னா பிக்கும் உங்களை அபசகுனமாக கருதுகிறோம். அதுலேருந்து வந்தது அம்னா நாங்கள் அபசகுனமாக கருதுகிறோம். பிக்கும் உங்களை அபசகுனமாக கருதினான். இன்னும் ஒரு அழகான மொழிபெயர்ப்பு ஏதாச்சும் இருக்கலாம், அது யோசிக்கலாம் நேரம் இல்லை. இதை நாங்கள் அபசகுனமாக கருதுகிறோம். இன்கித்தாயி தடையின் காரணத்தினால், தடைபெற்ற காரணத்தினால். மத்தர் மலை அண்ணா எங்களை தொட்டும் மழை துண்டித்த காரணத்தினால், மழை பெய்யாத காரணத்தினால் உங்களை நாங்கள் அபசகனமாக கருதுகிறோம். இன்கித்தாயினா தடைபெறுறது, மழை தடையாகிவிட்டதுன்னா மழை பெய்யலை. முந்து கதிம்தும் நீங்கள் வந்த நாளிலிருந்து, முந்துக்கு இருந்துன்னு அர்த்தம் வைக்கணும். கதிம்தும் நீங்கள் வந்த நாளிலிருந்து, இலா தியாரினா எங்களுடைய ஊருக்கு நீங்கள் வந்த நாளிலிருந்து. தியார்னா வீடு, ஊர் அப்படின்னு அர்த்தம் இருக்குது. வந்த நாளிலிருந்து மழை இல்லாத காரணத்தினால் நாங்கள் உங்களை அபசகுனமாக கருதுகிறோம். இல்லம் தம் தனி நீங்கள் தடை செய்து கொள்ளாவிட்டால் நர்மி என்னக்கும் உங்கள் மீது எரிவோம். பில் ஹிஜாரத்தி கல்லை கொண்டு உங்கள் மீது எரிவோம். வலையுசி பன்னக்கும் உங்களை பிடிக்கும். மின்னா எங்களுடைய புறத்தில் இருந்து. இகாபுன் வேதனை எங்களுடைய புறத்திலிருந்து உங்களை பிடிக்கும். தஹ்ரீக்கி எரித்து விடுவதைப் போல, பின்னா நெருப்பை கொண்டு எரித்து விடுவதைப் போல வேதனை எங்களுடைய புறத்திலிருந்து உங்களை பிடிக்கும். காலத்திர் ருசுலு அந்த தூதர்கள் சொன்னார்கள், அகல் கரியத்தி அந்த ஊர்வாசிகளுக்கு, சூமுக்கும் உங்களுடைய அந்த அபசகுனம், மாக்கும் உங்களோடு தான். அபசகுனம் கெட்ட நேரம் அந்த மாதிரி அர்த்தம், உங்களோடு தான். பிசு ஏத்திக்காதிக்கும் உங்களுடைய சூனை தீய, ஏத்திக்காத நம்பிக்கை, உங்களுடைய நம்பிக்கையின் தீமையை கொண்டுதான், உங்களுடைய உங்களுடைய நம்பிக்கையை கொண்டுதான் உங்களுடைய அபசகனம் இருக்கிறது. குபிக அவமாலிக்கும் குபிக அருவறுப்பானதாகிவிட்டது. அவமாலிக்கும் உங்களுடைய செயல்பாடுகள் அருவறுப்பாகிவிட்டது. அப்போ அதனால தான் உங்களுக்கு கெட்ட நேரமே தவிர எங்களால் இல்லை. இல்தும் நீங்கள் உபதேசிக்கப்பட்டதாலா, ஹுவிஃப்தும் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யப்பட்டதாலா, காபல் துமுனா எங்களை
காபல் துமுனா எங்களை எதிர்கொள்கிறீர்கள் ஹாதல் கலாமி இந்த பேச்சை கொண்டு எங்களை எதிர்கொள்கிறீர்கள். அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் வந்து உபதேசம் செஞ்சு அச்சமூட்டி எச்சரிக்கை செஞ்சதுனால எங்களை பார்த்து இப்படி சொல்கிறீங்களா அப்படின்ற இந்த வார்த்தை காபல் துமுனா எதிர்கொள்கிறதுன்னு அர்த்தம். அப்போ காபலை வரவேற்றான், எதிர்கொள்ளுதல், அந்த மாதிரி அர்த்தம். பல் அன்தும் நீங்கள் இல்லை கவுமுன் முத்தஜாவிஜுன ஹத்தி எல்லையை கடந்த கூட்டமாக தவிர இல்லை. முத்தஜாவிஜுன்னா கடந்த, ஹத்துனா எல்லை, வரம்பு கிடக்கிறது. இதிலே வரம்பு கிடக்குதுன்னு எல்லை அர்த்தம் இருக்குது. அது எல்லையை இப்போ கொஞ்சம் கூட இப்போ சொன்னால் அதுக்காட்டு அந்த வார்த்தையை மறந்துட்டேன். பல் மாறாக அன்து நீங்கள் இல்லை கவுமுன் கூட்டமாக முத்தஜாவிதுன்னா அத்தி எல்லையை கடந்த கூட்டமாக தவிர நீங்கள் இல்லை. ஃபில் குஃப்ரி குஃப்ரிலே வலிசியானி மாறு செய்கின்ற விஷயத்திலேயும் குஃப்ருடைய விஷயத்திலேயும் எல்லை கடந்த கூட்டமாக தவிர நீங்கள் இல்லை. முத்தஜாவிஜுனா அளவு கடக்கிறது, ஹத்துனா எல்லை. அப்போ ரொம்ப அளவுக்கு மீறி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். குஃபுர்லேயும் சியான்லேயும். மஃபாதுல் இந்த ஆயத்துடைய பயன் மல்லம் யகுசல்லாக யார் அல்லாவை அஞ்சவில்லையோ வலம் எத்துலுபுல் ஹக்க சத்தியத்தை தேடவில்லையோ யரன் நாசிக உபதேசிகளை அவன் பார்க்கிறான், அதுவன் எதிரிகளாக பார்க்கிறான். அல்லாதை அஞ்சாதவனும் சத்தியத்தை தேடாதவனும் அவனுக்கு உபதேச செய்கிறவங்கள எதிரியாக தான் பார்ப்பான். இது வந்து உலகத்தை இயற்கை தான். இப்போ நம்மளை பார்த்து யாராவது இப்படி பண்ணாதப்பா அப்படி பண்ணாதப்பா அப்படின்னா வந்து கோபம் தான் வரும். அப்போ என்ன அர்த்தம், நம்ம உண்மையை ஏற்றுக்கிற மனப்பக்குவத்தில் நம்ம இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம உண்மையை ஏற்றுக்கணும் அப்படிங்கிற மனசை பழக்கிக்கிட்டோம்னா நமக்கு கோபம் வராது. இருந்தாலும் வந்து சில பேர் கோவப்பட மாட்டாங்க. அதோட இயலாமை, எதிர்த்தாப்புல உள்ள பலமானவனாக இருப்பான், இல்லாட்டி கொஞ்சம் மரியாதைக்குரிய இடத்துல இருப்பான், இவனால் ஒன்றும் சொல்ல முடியாது. ஃபயூ ஆனிதுஹு வயஸ்ஆ ஃபி ஈதாயிஹி வ தௌதிபிஹி. அப்போ யூ ஆனிதுஹுன்னா ஒரு நிமிஷம். யூ ஆனிதுஹு அந்த உபதேசியை ஊழலில் வந்து நாசி அவர்கள் விரோதம் கொள்வார்கள், எதிர்ப்பார்கள். வயசுகா விரைவார்கள் ஃபி ஈதாஹி அந்த உபதேசியை தொந்தரவு செய்வதிலே, தகுதீபு வேதனை செய்வதிலே அவர்கள் விரைவார்கள். வலாக்கின்ன நாசிக என்றாலும் அந்த உபதேசி லா மலாமத்த அலை அவன் மீது எந்த ஒரு பழிப்பும் இல்லை. இன்னும் நிச்சயமாக அவன் அந்த உபதேசி கது நிச்சயமாக அதான் நிறைவேற்றி விட்டான் மா ஒன்றை அலைகி அவன் மீது கடமையான ஒன்றை நிறைவேற்றி விட்டான். மினல் மசூலத்தி அவனுடைய பொறுப்பில் இருந்திருந்தான், அவன் மீது கடமையானதை நிறைவேற்றி விட்டான். பி முஜர்ரதி முஜர்ரதுன்னா ரொம்ப ஒரு என்ன அதுக்கு அர்த்தம் போட்டிருக்காங்கன்னா, முஜர்ரதுன்னா நமக்கு என்னன்னு தெரியும், இந்த சுலாசி முஜர்ரது அந்த மாதிரிலாம் படிச்சிருப்போம். ஆனால் எல்லா இடத்துலையும் அதே மாதிரிலாம் மொழிபெயர்க்க முடியாது. அதுக்கு என்ன போட்டிருக்காங்க, மா இத்ரிக்கு பித்துஹினி தூனல் ஹவாய்ஸை அப்படின்ட்டு டெஃபினேஷனு தாரீஃப் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் வச்சுக்கலாம், உளப்பூர்வமாக தபுலீகி ரிசாலத்தைக்கு அவன் அந்த நாசியுடைய தன்னுடைய அந்த ரிசாலத்தை எத்தி வைப்பதிலே உளப்பூர்வமாக பீக்கு வந்து காகன்னு வச்சுங்க, உளப்பூர்வமாக தன்னுடைய பொறுப்பில் இருந்தும் அவன் தனக்கு கடமையானதை எத்தி வைத்து விட்டான். யுசாபு அடைந்து விட்டான் அலா அமலிகி கூலி அடைந்து விட்டான் அலா அமலிகி தன்னுடைய தன்னுடைய அமலின் மீது, இல்லாட்டி அவனுடைய அமலின் எப்படி அர்த்தம் வச்சாலும் பொருந்தும். தன்னுடைய அர்த்தம் வைக்கலாம், தன்னுடைய அமலின் மீது அவன் கூலியை அடைந்து விட்டான். அவனுடைய முயற்சியின் மீது அவன் கூலியை அடைந்து விட்டான். சவாவுன் சமமானது தான் ஆமனன் பல்லிகு உபதேசிக்க எத்தி வைக்கப்பட்டவன் கஃபர அந்த இவர் பல்லகுன்னா அந்த நாசிக்கு போய் ஒரு ஆட்டு உபதேசிக்கிறார்கள் அவர் தான். அந்த பல்லகு ஈமான் கொண்டாலும் ஈமான் கொல்லாவிட்டாலும் சவாவுன் சமம்தான், சவாவுன் சமமானதாக இருக்கும். ஆமன ஈமான் கொண்டது, பல்லகு எத்தி வைக்கப்பட்டவன் ஈமான் கொண்டதும் அல்லது கஃபர மறுப்பதும் சமமானது. அப்போ அவன் ஈமான் கொண்டாலும் சரி ஈமான் கொள்ளாட்டி சரி இவர் செய்ய வேண்டிய காரியத்தை உளப்பூர்வமாக செஞ்சிட்டாரு. அப்போ அதனால் இவர் வந்து நன்மை அவருக்கு கிடச்சிருச்சு, இவர் மேலே எந்த பழிப்பும் இல்லை. அவன் ஈமான் கொண்டாலும் ஈமான் கொள்ளாட்டியும் இவர் மேலே எந்த பழிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடம் முடிக்கிறாங்க. இந்த பாடம் இந்த தலைப்பு இங்கே முடியுது.
சூரத் யாசினுடைய தப்சீரில் அடுத்த தலைப்பு அடுத்த பக்கம் ஆரம்பிக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பில்ல பார்ப்போம். ஆஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹான ரப்பி